மனித குலத்திற்கு அல்லாவின் அத்தாட்சிகள்ல ஒன்று ஃபிர்அவுனுடைய உடல். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்வான இறைவன் என்று சொன்னவன். அவனுடைய உடல் அல்லாஹு தாலா இதுவரையிலும் அழுகி போகாம அப்படியே பாதுகாப்பதாக தன்னுடைய திருவெருத்துல சொல்றான். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அந்த மனிதனுடைய உடலிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு அந்த உடலுக்கு பக்கத்திலே போக முடியாது. ஆனால் எத்தனை வருடங்கள் கழிந்தும் ஃபிர்அவுனுடைய உடல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு ரெண்டு பின்னால் இருக்குது. காலத்துக்கு பின்னால், கடலுக்கு பின்னால். விளங்கிட்டா? காலத்துக்கு பின்னாலும் இருக்குது, கடலுக்கு பின்னாலும் இருக்குது. அப்படியா இல்லையா? யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த உடலை பாதுகாக்கணும்? காலத்துக்கு பின்னால்டா ஃபிரௌனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள, ஃபிரௌனுடைய அந்த காலத்துக்கு பின்னால் உள்ள எல்லாருமே காலத்துக்கு பின்னால் தான். அப்ப 5000 வருஷம் ஏன் பாதுகாக்கல? நபித்தோழர்கள் கூட கேட்கல, அல்லாஹ்வின் தூதரை நீங்க சொல்லி குர்ஆன் வசனம் இறங்கு மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்க மாட்டேன், 5000 வருஷமாகி இன்னும் பாதுகாக்கல, எங்க ஏரியால இருக்குது கேட்டாங்களா? எகிப்துக்கு போன டைம்ல அம்ர் இப்னு ஆஸ் அதை தேட சொன்னாங்களா? இல்ல. யார் கடவுள் என்று நம்பினார்களோ அவர்கள் அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள். அப்படித்தானே? கடல் மூழ்கிறண்டா அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் யாரு? அவர்கள் தான். ஃபிரௌன் எங்கிருந்து வந்தான் அந்த ஊரை சொல்றது. லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு கத்தாட்சியா, நீ கடவுள் கிடையாது, நீ வெறும் பிணம். விளங்கிட்டா? உன்னால உயிர் பெற்றல முடியாது, உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நீ மூழ்கடித்து மரணிக்க அதாவது இறக்க செய்யப்பட்டவன் என்பதை காணுவதற்காக உன்னை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். கொண்டு வந்து வெளியே போட்டா இவன் கடவுள் என்று அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிடும்? உறுதியாயிரும், கன்ஃபார்ம் ஆகிரும். லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா இலா யௌமுல் கியாமா, எங்க மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்புன்றது, எல்லோருக்கும் அத்தாட்சியா பாதுகாப்புன்றது எகிப்துக்கு பிசினஸ். விளங்கிட்டா? அன்புள்ள சகோதரர்களே, நமது சிந்தனையை இயன்ற அளவுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய நம்பிக்கையில கொஞ்சம் வளர்ப்போம். பின்னால யாரா விஞ்ஞான விளக்கம் கொடுத்தா தான் இந்த வசனத்தை திரும்பி பார்க்கின்ற நிலைமையில நம்ம என்ன செய்யக்கூடாது? வளர்க்க கூடாது.